ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய நிலை என்பது இந்த மாதத்தில் நிச்சயம் ஏற்படும். அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவு பாராட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்பாவளி சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகிறது. அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு பல வழிகள்ல பாத்தீங்கன்னா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு. அவர் மேல என்னன்னா சனியினுடைய பார்வை விழுவுறதுனால குடும்பத்துல பேசுற பேச்சுக்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா சின்ன சின்ன மன கருத்து வேறுபாடுகள் என்பது உங்களுக்கும் உங்களுடைய அதிகாரிகளுக்கும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த மாதத்துல அக்கம் பக்கத்துல யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு வம்பு வழக்குகள் செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற மன கருத்து வேறுபாடுகள் அல்லது கஷ்டங்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த மாதத்துல நீங்க செய்யற முயற்சியின் மூலமாக உங்களுக்கு பல வழிகளில் பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க செய்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் மன தைரியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இளைய சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதரவு என்பது நிச்சயம் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உற்ற உறுதுணையாகவும் இருப்பார்கள். அதில் அணியக்கூடிய கம்மல் வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இந்த மாதத்தில் கிடைக்கும். மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சியாக 11ஆம் இடத்துல இருப்பாரு. அதன் மூலமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல கடந்த காலத்துல ஏதாவது நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. செவ்வாயானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய உறக்கத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா வேலையில அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் என்பது உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய உறக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. இல்லை என்றால் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக நில சேர்க்கைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே நேரம் நண்பர்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல மனக்கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கூட்டு தொழில முக்கியமாக இந்த சமயத்துல பண்ணக்கூடாது. தேவையற்ற நட்புகள் பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு நட்புகளிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பதும் நல்லது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள், உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஆக இந்த மாதத்துல மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.